நம்ம இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்குறோம். இது வந்து மஞ்சள் பூசணியில் பண்ண பாஸ்தா ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டு, பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சள் பூசணிக்காயை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்தால் போதும். அதை வந்து நம்ம ஒரு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பால் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதே பேனில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடலாம். அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் வந்து ஆரிகானோ இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு, நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த நம்ம துருவி போடுவோம் இல்லையா, பிளாக் சீஸு, அப்படி இல்லைன்னா பார்மேசன் சீஸு, எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே க்ரீமி கன்சிஸ்டன்சியோடே இருக்கும். ரொம்ப கெட்டிலாம் தட்டாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.